மீனுக்காகச் சென்ற மின்னு ஒரு சிறிய கிராமத்தில் மின்னு என்ற பெயர் கொண்ட வெள்ளை நிற ஒரு அழகான பூனை வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் புத்திசாலியான பூனை. மின்னு வீட்டை சுற்றி சுற்றி வந்தாலும் அதன் மனதில் எப்பொழுதும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் இந்த கிராமத்தை தாண்டி எப்படி இருக்கும்? ஒரு நாள் மின்னு வீட்டின் பின்புறம் இருந்த ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த போது தூரத்தில் ஒரு மீன் வண்டி சென்றது. மின்னுவிற்கு மீன் வாசனை வந்தது. அந்த வண்டி எங்கு செல்கிறது? அங்கேதான் பெரிய மீன் இருக்கும் போல என்று நினைத்து அந்த வண்டியை பின்தொடர்ந்து ஓடத் தொடங்கியது. மின்னுவின் பயணம் இப்போது தொடங்கியது. வண்டியை பின்தொடர்ந்து தக்காளி தோட்டம், கீரை தோட்டம், திராட்சை தோட்டம், பின்பு கரும்பு தோட்டத்தில் பல தடைகளை தாண்டி பச்சை புல்வெளியை வந்தடைந்தது. அங்கு ஒரு பேசும் நண்டை பார்த்தது. ஓ மின்னு, நீ பல தடைகளை தாண்டித்தான் அந்த வண்டியை சென்றடைய முடியும். அது உன்னால் முடியுமா? அதற்கு மின்னு, என்னால் முடியும். எத்தனை தடை வந்தாலும் மீன்தான் எனது குறிக்கோள். சரி மின்னு, நீ அந்த அடர்ந்த இருள் காட்டிற்கு செல். அங்கு ஒரு பேசும் ஆந்தை இருக்கும். அது உனக்கு வழி காட்டும். மின்னு நண்டுவிற்கு நன்றி கூறிவிட்டு அடர்ந்த இருள் காட்டை நோக்கி அதன் பயணத்தை தொடங்கியது. ஒரு வழியாக அடர்ந்த இருள் காட்டை வந்து அடைந்தது. அங்கு மரத்தின் மீது ஒரு ஆந்தை அமர்ந்திருந்தது. ஓ மின்னு, நீ மீன் வண்டியை சென்றடைய வேண்டும் என்றால் தைரியத்துடன் பயணிக்க வேண்டும் என்று கூறியது. நான் தைரியமாக தான் இருக்கிறேன். எனக்கு வழி காட்டுவாயா? அதற்கு ஆந்தை, வா, செல்லலாம். மின்னு ஆந்தைக்கு நன்றி கூறியது. மின்னு ஆந்தையின் உதவியால் அடர்ந்த இருள் காட்டை கடந்தது. மின்னு முதல் முறையாக பெரிய நகரத்தை கண்டது. மின்னுவிற்கு மிகவும் சந்தோஷம். அங்கு விலங்குகள் கடைகள், மீன் சந்தைகள் அனைத்தும் இருந்தன. ஆனால் மீன் வாங்க மக்கள் பணம் கொடுக்கிறார்கள். மின்னு யோசித்தது வருத்தத்துடன் அமர்ந்திருந்தது. அதை ஒரு மீன் வியாபாரி பார்த்தார். மின்னு பசியுடன் இருப்பதைக் கண்டார். ஒரு சிறிய மீன் ஒன்றை கொடுத்தார். மின்னு மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிட்டது. மீனை சாப்பிட்ட மகிழ்ச்சியுடன் மின்னு தன் கிராமத்தை நினைத்தது. இத்தனை தூரம் பயணம் செய்தேன், பல சுவாரஸ்யமான இடங்களை கண்டேன். ஆனாலும் என் வீடுதான் எனக்கு சொர்க்கம் என்று நினைத்தது. மின்னு மீண்டும் காடு வயல் வழியாக திரும்பி வந்து தனது வீட்டில் நிம்மதியாக தூங்கியது. பீஜமுடு பீஜமுடு.